ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மகாநதியில் என்ன நடக்குதுன்னா, நம்ம வெண்ணிலாவுக்கு வந்து சுயநலம் வந்துருச்சு. வந்துட்ட வாட்டி நம்ம விஜய் வந்து நல்லா மாட்டிக்கிட்டார். விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன விஜய் ஏன் இப்படி பண்ணீங்க, எதனால் இப்படி பண்ணீங்க, என்னை ஏன் வந்து விட்டுட்டு இப்போ வேற ஒரு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு எமோஷ்னலாக வந்துட்டு விஜய் வந்து பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காங்க. அந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டி வந்துட்டு விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி, அவன் ஒன்றும் பண்ணலை, நாங்கள் தான் வந்துட்டு கொடுத்த அழுத்தத்தில் வந்து அவன் வந்து மேரேஜ் பண்ணான் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம விஜய்கிட்ட தாத்தா வந்துட்டு பொறுமையாக, இரு பேசாத விடுங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நீ வந்து எங்கேயோ போயிட்ட, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, விஜய் வந்து எவ்வளோ நாள் தான் வந்து உன்னையே நினச்சிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. விஜய்க்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு. இல்லை வெண்ணிலா, அப்படிலாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மனசில் ஃபுல்லாக வந்துட்டு என்னோட காவேரி தான் இருக்கா. கல்யாணம் வந்துட்டு ஏதோ தான் பண்ணேன், ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக என்னோடய மனசில் வந்து காவேரி தான் இருக்கா. ஸோ வந்து நீ வந்து என்னை மறந்து தான் ஆகணும். நான் முன்ன மாதிரி அந்த விஜயா வந்து என்னால் இருக்க முடியாது. நான் வந்து காவேரிக்கு தான் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அவர் வந்துட்டு அவரோட இதை சொல்லிகிட்டு இருக்காரு. வெண்ணிலா வந்துட்டு ரொம்ப வந்து இது பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஒரு மாதிரி வந்துட்டு லோன்லியாக ஃபீல் பண்ணி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விஜய் நீ இப்படிலாம் சொல்கிற, என்னெல்லாம் மறந்துட்டியா, இதே நான் வந்துட்டு உன்னோட இடத்துல இருந்து இந்நேரம் உன்னை நினச்சிக்கிட்டே நான் வந்து வாழ்ந்திருப்பேனே, நீ ஏன் இப்படி சொல்கிற, உன்னால் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாலாம் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கத்தி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே வந்துட்டு இது வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டாரு. காவேரி தான் என்னோடய ஒய்ஃபு, நான் அவள் கூட தான் இனிமேல் இருக்கணும், அவள் கூட தான் நான் இனிமேல் இருக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னை கோயிலுக்கு கூப்பிட்ருக்கா காவேரி, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வெண்ணிலா இன்னும் கோவமாயிருச்சு. குடுகுடுன்னு ஓடி போய் சூசைட் பண்ணுறதுக்கு கதவை சாத்திட்டாங்க. விஜயும் பாட்டி எல்லாம் விஜய், பாட்டி, ஈவன் தாத்தா எல்லோரும் போய் கதவை தட்டுறாங்க. அவன் வந்து ஓப்பனே பண்ணல. நம்ம ராகினி அந்தாண்ட ஆப்போசிட்டில் இருந்து இது நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. வெண்ணிலா பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரை எடுத்து வாயில் போட்டுக்கிட்டாங்க. நிறையா வாயில் போட்டு வாயிலே வச்சிட்ருக்காங்க. அப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா கதவை உடச்சி கதவை தள்ளி உள்ளே போய் அவர் வந்து காப்பாற்றிட்டாங்க. வாமிட்லாம் எடுக்க வச்சு வெண்ணிலா வந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஏன் விஜய் என்ன ஆச்சு, முன்னே இருந்த விஜய் காரில் போயிட்டுருக்கும்போது ஏன் விஜய் என்ன ஆச்சு, முன்னே இருந்த விஜய் மாதிரியே இல்லையே நீங்கள், எதனால் வந்துட்டு இப்படி ஆச்சு, எப்படி ஏன் மாறுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஐயோ வெண்ணிலா நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்கிறேன். இல்லை விஜய், என்னால் வந்துட்டு உன்னை வந்து விட்டு தர முடியாது. எதுக்கு நீங்கள் இவ்வளோ வேகமாக போகிறீங்க, எனக்காக போகிறீங்களா, இல்லை இன்னொருத்தி இருக்காளே அவளுக்காக போகிறீங்களா, இல்லை நான் வந்துட்டு செகண்ட் ஹேண்டா உங்களுக்கு, ரெண்டாவது ஆப்ஷனாக வந்து என்னை எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு இதுவே உங்களுக்கு நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னென்ன பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்ம விஜய் வந்து யோசிச்சுட்ருக்காரு. ஐயோ காவேரி வேறு வர சொல்லிட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி டென்ஷனில் இருக்கார். அந்தாண்ட பார்த்தீங்கன்னா காவேரி வந்து சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கார். நாங்கள் வந்து ரொம்ப வந்து வாழ்ந்த காலமே ரொம்ப கம்மி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா புருஷன் பொண்டாட்டியே வந்து ஒரு நாள் தான் வாழ்ந்தோம். அந்த ஒரு நாளைக்கே வந்துட்டு எனக்கு வந்து குழந்தை கொடுத்துருக்கீங்க, குழந்தை வந்திருக்கு என்னோடய வயித்துல அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வந்து ப்ரே பண்ணி இது பண்ணிகிட்ருக்காரு. சாமிக்கிட்ட ப்ரே பண்ணி அவங்க ரொம்ப சந்தோஷமாக இது பண்ணிகிட்ருக்காங்க. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வரல. விஜய் வந்து வெண்ணிலா கூட வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா காவேரியோட கால் வருது. கால் வந்தோடனே அதை வெண்ணிலா பார்த்துட்டு ரொம்ப வந்து டக்குன்னு வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி நான் டக்குன்னு காரோட டோரை ஓப்பன் பண்ணி குதிக்க பார்க்குறாங்க. விஜய் வந்து உடனே தடுத்து என்ன இல்லை, என்ன லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, நில்லு அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க. ஸோ கைஸ், இந்த எபிசோட் இதோட முடியுது. நாளைக்கு வந்துட்டு நம்ம விஜய் போய் காவேரி மீட் பண்ணுவாரா, இல்லை வெண்ணிலா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவாரா, என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்குது. வீடியோஸில் ஏதாவது வந்துட்டு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதை நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.